எல்லா நடிகர்களும் கொண்டாடப்பட்டாங்க தமிழ்நாட்டில். ஆனால் இன்றைக்கு விஜய் மட்டும் வந்து ஏன் இந்த அளவுக்கு வந்து கொண்டாட்டம், அந்த கொண்டாட்டம் ஏன் இதில் தெரியுதுன்னா, இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோக்கள், சோஷியல் மீடியாவில் போடுற வீடியோக்களில் ஏஜென்சிகள் மூலமாக அதை வந்து வைரல் பண்ணுறாங்க. இதில் ஊடகத்தின் பங்கு பெரும் பங்கு. 41 பேர் வந்து இறந்து போனதற்கு இந்த ஊடகம் தான் மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஏன்னா இவங்க தான் வந்து பனையூர்லேருந்து ஒரு கிளம்பிட்டார், ஃப்ளைட் ஏறிட்டார், இறங்கிட்டார், நடக்கிறார், உக்காடுறார் அப்படின்றத வந்து பரப்புரை செய்தது இவங்க தான். இவங்களுடைய அதாவது காசே இல்லாமல் என்ன ஒரு கட்சியை ஆதரித்து ஏதோ தமிழ்நாட்டினுடைய கடைகோடியில் இருக்கிற ஒரு பெண்ணோ ஒரு பையனோ கூட வந்து இதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ வயிற்று பொழப்புக்கு அதை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது கூட பரவாயில்ல. ஆனால் கோடிக்கணக்கான அளவுக்கு முதலீடுகள் செய்து பணங்களை சம்பாதிச்சுட்டே இருக்கிற நீங்களும் அந்த லைக்குக்காக வந்து ஒரு அரசியல் தலைவர், அதுவும் வந்து கொள்கை கோட்பாடுகள்லாம் இல்லாமல் இருக்கக்கூடியவரை வந்து கொண்டாடி அதை மக்கள் மத்தியில் போய் சேர்த்து திமுக அழிக்கணுன்றதான் உங்களோட அஜெண்டா. அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த 41 இறப்பில் உங்களுக்கு மிகப்பெரும் பங்கு இருக்குன்றதை மறந்துடாதீங்க அப்படின்றதும், இந்த பெண்கள் எல்லாம் வந்து தான் ரசிக்கப்படுவதும் தன்னுடைய போஸ்ட்டுக்கு வந்து லைக்கும் ஷேரும் நிறைய நடக்கிறதுனாலையும் ஒரே மாதிரியான ஃபார்மேட்டை வந்து கொண்டாடுறதும் பேசுகிறதும் அவங்களுடைய ரசிகர்கள் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போகிறதும் தான் ரொம்ப பெரிய லெவலில் இருக்கிறோம் அப்படின்றத நம்புறதும் தான் இங்கே இருக்கிற பெரிய பிரச்சனை. அதுதான் வந்து விஜய்க்கு வந்து இத்தனை லட்சக்கணக்கான ரசிகர்கள் உருவானதுக்கு மிக முக்கிய காரணம்.